வெல்கம் டு அவர் குணா விஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அழகாக ஐடி வச்சு எக்ஸ்பாத் வச்சு சிஎஸ்எஸ் செலக்டர் வச்சு இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டை ஃபைன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் லிங்க் டெஸ்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த லிங்க் டெஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி எலமெண்ட்டை ஃபைன் பண்ணி லிங்க் டெஸ்ட் வச்சு எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இந்த லிங்க் டெஸ்ட் அப்படின்ற மெத்தட் மூலமாக எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஒரு எலமெண்ட்டில் ஐடி இருக்காது, எக்ஸ்பாத் இருக்காது, சிஎஸ்எஸ் செலக்டர் எதுவுமே இல்லைன்னா நம்மளுக்கு கடைசியாக ஒரே ஆப்ஷன் இந்த லிங்க் டெஸ்ட். இந்த லிங்க் டெஸ்ட்டை வச்சு கடைசியாக இந்த எலமெண்ட்டில் இருக்கிற ஐடியை பிக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு டெமோ வெப்சைட். இதில் வந்து பேங்க் ப்ராஜெக்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ண போகிறேன். இதை கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் பார்ப்பீங்க. இதை நாம் எப்படி விஎஸ் கோடில் லிங்க் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி பிக் பண்ணலாம் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். வாங்க நம்ம விஎஸ் கோடுக்கு போய் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இம்போர்ட் டைம் ஃப்ரம் சினோனிம்ஸ் வெப் டிரைவர் இந்த இதில் நம்ம வந்து இது ஆல்ரெடி நம்ம இனிஷியேஷன் பண்ணுறது தான். இப்போ டிரைவர் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் வேரியபிள் உங்களுக்கு தெரியும். அப்புறம் டிரைவர் டாட் மேக்ஸிமைஸ் விண்டோ. மேக்ஸிமைஸ் விண்டோ எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து விண்டோஸ் வந்து நம்மளுக்கு மினிமைஸில் இருக்கும் இல்லையா, அதை மேக்ஸிமைஸ் ஆக்குன்னு பார்த்தா தான் நம்மளுக்கு நல்லா தெரியுன்றதுக்காக இந்த மேக்ஸிமைஸ் விண்டோ அப்படின்றத நான் அதில் கொடுத்துருக்கேன். அப்புறம் யூஆர்எல் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு வேரியபிள். இந்த யூஆர்எல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லிங்க்கை நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நாங்கள் காப்பி பண்ணுறேன். இதை கொண்டு வந்து இந்த விஎஸ் கோடில் கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கெட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு டிரைவர் டாட் கெட் அப்படின்ற ஒரு எலமெண்ட் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நான் யூஆர்எல் அப்படின்னு நான் எலமெண்ட்டை வாங்கி வச்சுருக்கேன், அதாவது கெட் பண்ணி வச்சுருக்கிறத நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா இந்த டெமோ வெப்சைட்டுக்குள்ளே லான்ச் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம அதிகமாக பண்ணுறது வந்து டைம் டாட் ஸ்லீப். இந்த டைம் டாட் ஸ்லீப் எதுக்கு கொடுக்குறோன்னா, வெயிட்டில் 3 வெயிட் இருக்குது. ஒன்று இம்ப்ளிசிட் வெயிட், இன்னொன்று எக்ஸ்பிளிசிட் வெயிட், ஒன்று கான்ஃப்ளிக்ட் வெயிட். இந்த 3 வெயிட்டில் நம்ம எது யூஸ் பண்ண போகிறோம்னா இம்ப்ளிசிட் வெயிட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த டைம் டாட் ஸ்லீப்பை நம்ம இந்த கண்டிஷனில் கொடுக்குறோம். இந்த டைம் டாட் ஸ்லீப் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமையும் போகலாம். ஜஸ்ட் ஆப்ஷனல். நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைக்கும். அதுக்காக இந்த டைம் டாட் ஸ்லீப்பை நாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். டைம் டாட் ஸ்லீப் 2 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிளை டினாட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு வேரியபிள் தான். லிங்க் அப்படின்ற வேரியபிள்குள்ளே டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடும் இல்லையா. இப்போ அதே மாதிரி டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்ன்றது ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஃபைண்ட் எலமெண்ட்டுக்குள்ளே பை டாட் ஐடி வச்சு பண்ணியிருக்கோம், எக்ஸ்பாத் வச்சு பண்ணியிருக்கோம், சிஎஸ்எஸ் செலக்டர் வச்சு பண்ணியிருக்கோம், டிவ் அப்படின்ற டேக் நேம் வச்சுலாம் பண்ணியிருக்கோம். ஆனால் முறையாக லிங்க் டெஸ்ட் வச்சு எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பைக்கு அப்புறம் பார்ஷியல் லிங்க் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குங்க. பார்ஷியல் லிங்க் டெஸ்ட் பீன் அடிச்சாலே இந்த விஎஸ் கோடில் பொறுத்த வரைக்கும் அப்படியே காமிச்சு கொடுத்துரும். ஆனால் மற்றதில் வராது. பார்ஷியல் லிங்க் டெஸ்ட் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை கால் பண்ணிவிட்டு இப்போ வாங்க இந்த பார்ஷியல் லிங்க் டெஸ்ட்டை இந்த டெமோ வெப்சைட்லேருந்து எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கவனமாக பாருங்கள். இது ஒரு டெமோ வெப்சைட். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பேங்க் ப்ராஜெக்ட் தான் கிளிக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கரெக்டாக? ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கலாம். இன்ஸ்பெக்ட் கொடுத்தோடனே இந்த பேங்க் ப்ராஜெக்ட் இன்ஸ்பெக்ட் ஆயிடுச்சுல. இப்போ இந்த பிளாங்க் ப்ராஜெக்டில் இருக்கிற இந்த லிங்கை பாருங்கள். பேங்க் ப்ராஜெக்ட் எழுதியிருக்கா. பார்ஷியல் லிங்க் டெஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க, அந்த லிங்க்கை எடுக்காமல் நம்ம விசிபிளாக நம்மளுக்கு தெரியுதோ, இப்போ அஜைல் ப்ராஜெக்ட், பேங்க் ப்ராஜெக்ட், செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் 3 இருக்குல்ல, நம்ம விசிபிளாக நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பேங்க் ப்ராஜெக்ட் அந்த விசிபிள் டெக்ஸ்ட்டை வச்சே ஃபைன் பண்ணி போகிறது. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு டெவலப்பர் அவளை ஐடி எதுவுமே கொடுக்காம பிளாங்காக விட்டுருந்தானா இதை வச்சு தான் நம்ம ஃபைன் பண்ணி ஆகணும். ஓகே, அந்த பேங்க் ப்ராஜெக்ட் அந்த இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த லிங்க் டெஸ்ட் எப்படி எடுக்கலாம்னா, கண்ட்ரோல் எஃப் எடுத்துங்க. எஃப் எடுத்துனா ஃபைண்ட் எது வந்துடும். இந்த இடத்துல இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேங்க் ப்ராஜெக்டை அப்படியே டைப் பண்ணுங்கள். எதுக்கு நான் அதை ட்ரை பண்ணணும்னு சொல்கிறேன்னா, பேங்க் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது வச்சிட்டாங்கன்னா டெவலப்பர் உள்ள வேறு ஏதாவது பேங்க் ப்ராஜெக்ட் வச்சிருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பார்ஷியல் லிங்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேங்க் ப்ராஜெக்ட் இருந்தால் நம்மளோட எலமெண்ட் வந்து இன்ட்ராக்ஷனில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்காக நம்ம ஃபைன் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறோம். ப்ராஜெக்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் அடிங்க. என்ன மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் அடிச்சுட்டு இங்கே வந்து பேங்க் ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது பாருங்கள். பரவாயில்ல, இந்த வெப்சைட்டில் இந்த டெமோ வெப்சைட்டில் ஒரே ஒரு பேங்க் ப்ராஜெக்டாக இருக்குது. ஸோ நம்ம கான்ஃபிடண்ட்டாக இந்த பார்ஷியல் லிங்க் டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 2 இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது, 1 இருந்தால் தான் யூஸ் பண்ணும். இது ஒரு கண்டிஷன் மாதிரி, ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் பாஸ் பண்ணால் தான் இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பேங்க் ப்ராஜெக்ட் 1 தான் இருக்குது. ஸோ நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பேங்க் ப்ராஜெக்டில் ஜஸ்ட் இந்த பேங்க்குன்றது பார்த்தீங்களா, இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே எடுத்து வந்து இதில் போட்டுருங்க. முடிஞ்சு நம்ம விஎஸ் கோடில் கொண்டு வந்து இந்த இதில் வந்து 2 கொட்டேஷனுக்குள்ளே பேங்க் அப்படின்னு போட்டால் மட்டும் போதும். நீங்கள் போட்டால் மட்டும் போதும், இதெல்லாம் அவன் பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி பேங்க்கை போட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து கிளிக் லிங்க் டாட் கிளிக் அப்படின்னு கொடுக்குறோம்.
லிங்க் லிங்க் லிங்க்ன்றது ஒரு ஜஸ்ட் வேரியபிள் தான். லிங்க் டாட் கிளியர் கிடையாது, கிளிக் CLICK கிளிக் அப்படின்னு கொடுக்குறோம். கிளிக் கொடுத்துட்டு இப்போ டைம் டாட் ஸ்லிப் கொடுக்குறோம். டைம் டாட் ஸ்லிப் அப்படின்றது ஒரு ஆப்ஷனல் தான், ஓகேங்களா. இப்போ டைம் டாட் ஸ்லிப் ஒரு 2 செகண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ வாங்க நம்மளோட வெப்சைட் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், நம்ம ஆட்டோமேஷன் கூட. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே இது வந்து இன்ட்ராக்ஷன் நடக்கும். இன்ட்ராக்ஷன் நடந்து க்ரோம் டிரைவர் ஓப்பன் ஆகுது, டெமோ வெப்சைட் ஓப்பன் ஆகுது, கரெக்டாக ஓப்பன் ஆகுது. பேங்க் ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணும் பாருங்கள். சொன்ன மாதிரியே பேங்க் ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணியாச்சு. யா, பேங்க் ப்ராஜெக்ட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிளிக் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஸோ நம்ம வெப்சைட் வந்து நம்ம எழுதின கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. இதே மாதிரி தான் பார்ஷியல் லிங்க் டெஸ்ட்டை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா. இதே மாதிரி உங்கள் வெப்சைட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்ஷியல் லிங்க் டெஸ்ட்டு இதே மாதிரி ஃபைன் பண்ணிவிட்டு அது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். ஒரு வாட்டி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். 2 வாட்டி இருந்தால் முதல்ல இருக்கிற இண்டெக்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. கொஞ்சம் கவனமாக தான் இதை வந்து கையாளணும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.